மேடம் ஜூன் மாதம் 15ஆம் தேதி எனக்கு வந்து ரெண்டாவதா ஒரு ஆண் குழந்தை பிறந்துச்சு. ஓகே. ஆ, அன்னைக்கு காலையிலே குழந்தை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன் பண்ண டாக்டர் வந்து குழந்தை நல்லா இருக்கு, ஃபேமிலி பிளானிங்லாம் பண்ணலாம்னு செக் பண்ணிட்டாங்க. ஃபேமிலி பிளானிங்கும் பண்ணிட்டாங்க. ஓகே. குழந்தையும் நல்லா இருக்கு, அட்மிஷன் கார்டு போடுங்க, குழந்தைய கையில தரேன்னு சொன்னாங்க. அன்னைக்கு மதியம் திரும்ப கூப்பிட்டு அட்மிஷன் கார்டு போய் போட்டு வர கேப்ல குழந்தைக்கு வந்து உடம்பு ரொம்ப முடியல, சீரியஸா இருக்கு அப்படின்னாங்க. ஓகே. அப்போ ஒரு குழந்தைய காமிச்சாங்க. அந்த குழந்தைக்கான ஆப்ரேஷன் தியேட்டர்ல நாங்க பார்த்த குழந்தைக்கு இந்த குழந்தைக்கு நிறைய டிஃபரெண்ட் இருந்துச்சு. ஓகே. இருந்தாலும் சரி இந்த அதாவது சேஞ்ச் பண்ணிருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணியிருந்தோம். அப்புறம் உடனே அங்கிருந்து வேற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு மேல் சிகிச்சைக்காக வேற ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. ஓகே. ஒரு 6 நாளைக்கு அப்புறம் அந்த குழந்தை இறந்துருச்சு. ஓகே சார். இதுக்கிடையில என்னோட ஒய்ஃப் வந்து குழந்தைய பார்க்கவே இல்லை. அந்த இறந்த அன்னைக்கு, அதாவது குழந்தை இறங்குற அன்னைக்கு ஒரு 2-3 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் இங்கேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி அந்த ஹாஸ்பிட்டல் வந்து என் ஒய்ஃப் வந்து குழந்தைய பார்த்துட்டு இது நம்ம குழந்தை இல்லை அப்படின்ட்டாங்க. ஓகே. அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே குழந்தைக்கு ரொம்ப சீரியஸா இருக்கு அப்படின்னு சொல்லி உடனே குழந்தை இறந்தும் போயிடுச்சு. அப்படிங்கறனால எங்களுக்கு எதுவும் புரியல. நாங்க குழந்தை எடுத்துட்டு வந்து அடக்கமும் பண்ணிட்டோம். ஓகே. இப்ப என்னன்னா அந்த குழந்தை நம்ம குழந்தை இல்லை அப்படின்னு எனக்கும் அந்த குழந்தைய பார்க்கும்போது சந்தேகம் இருந்தது. அடுத்து என் ஒய்ஃப் 6 நாள் கழிச்சு இறக்குறதுக்கு முன்னாடி வந்து பார்த்துட்டு அவங்களும் சந்தேகம் இருக்குன்ட்டாங்க. இது சம்பந்தமா அக்னாலஜ்மெண்ட் கார்டு ரெஜிஸ்டர் போஸ்ட் மூலமா கம்ப்ளைண்ட் கொடுத்தும் யாரும் எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கல. ஓகே. அந்த குழந்தை அந்த அட்மிஷன் பண்ணியிருந்தோம்ல, குழந்தை பிறந்ததுக்கு பக்கத்துல உள்ள ஹாஸ்பிட்டல் பக்கத்துல உள்ள காவல்துறைகிட்ட போயிட்டு நாங்க நேர்ல கேட்டதுக்கு இது வந்து உங்க ஏரியாவில தான் குழந்தைய புதைச்சிருக்கீங்க, நீங்க உங்க ஸ்டேஷன்ல கொடுக்கணும் அப்படின்னாங்க. இங்க வந்தா சம்பவம் நடந்தது அங்க, நீங்க அங்க போங்க அப்படின்ட்டாங்க. ஓகே சார். இது வரைக்கும் ரெஜிஸ்டர் போஸ்ட்ல அனுப்பிச்ச அக்னாலஜ்மெண்ட் கார்டு எல்லாமே கையில இருக்கு. இப்போ கலெக்டர் ஆபீஸ்ல மனு கூட கொடுத்துட்டேன். இப்போ அதுவும் ஒரு 15 நாள் ஆயிடுச்சு. இன்னும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. இப்போ எங்களுக்கு என்னன்னா அதை தோண்டி திரும்ப டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து எங்க குழந்தையா அப்படிங்கறத இது பண்ணணும், உறுதி பண்ணணும். கண்டிப்பாக சார். உங்களோட கேள்விக்காக வந்துட்டு நம்ம வழக்கறிஞர் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க.